Oh. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காஃபி பவுடர் 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அழகா பிறந்து புட்ட 6 அடி சந்தன கெட்ட. ஆஹா. ஏண்டா டேய், உன் கூட ஒர்க் பண்ணவங்களா உன்னை விட நல்ல பெட்டர் கம்பெனிக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நீ இன்னும் இந்த கம்பெனியை குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிட்டு இருக்க. இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். ஃபேஸ் பேக் போட்டு ஃபோன் நோண்ட டைம் இருக்கு, ஆனால் அடுத்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ண யோசிக்கிறதுக்கு உனக்கு 2 நிமிஷம் இல்லையா? இப்படியே போனால் உன் குடும்பத்தை நல்லா பார்த்துப்படா நீ. போடா டேய், திரும்பவும் வந்துட்டியாடா. நான் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். அவனுக்கு கடைசிச்சு இவனுக்கு கடைசிச்சு ஏன்டா என்ன அவங்களோட கம்பேர் பண்ணுற? எனக்கான டைம் வரும், எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. கரெக்டான இன்டர்வியூ வரும், நான் கிளியர் பண்ணி வேறு வேலைக்கு மாறுவேன். சரியா? போடா கம்முன்னு. ஆமாடா, உனக்கெல்லாம் எதுக்குடா பேஷனு? இப்படியே வேலை வேலைன்னு வேலை பின்னாடியே ஓடிட்டு. இதில் நீ என்ன சொன்னேன்ட்ட? நான் சீக்கிரம் நல்ல வேலைக்கு போயிடுவேன், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேஷன்லேயே தான் கான்சன்ட்ரேட்டர்னு என்னென்ன உருட்டினேன். இதில் ஒரு ப்ராமிஸ் வேறு பண்ணேன் எனக்கு. இந்த கையில் ஒரு நேஷ்னல் அவார்டு, இந்த கையில் ஒரு ஆஸ்கார் அவார்டுன்னு. ஐயோ, கை வலிக்குதுடா. 2 அவார்டையும் கையில் தாங்க முடியலடா என்னால். போடா. வந்தால் 2 பேரும் ஒன்றா தான் வருவீங்களாடா? உனக்கு பதில் சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். எனக்கு இந்த கரியர் வேலைலாம் ஒரு கண்ணுனா, இந்த சினிமா ஆக்டிங்லாம் இன்னொரு கண்ணு. ஒன்றுத்துக்காக ஒன்று என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் நான் இப்போ இருக்க நிலைமைக்கு இந்தா உட்காண்ட்ருக்கான்ல, இவனை ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிட்டு தான் என்னால் வர முடியும். அதுக்கப்புறம் உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் உன் மேலே மட்டும்தான் இருக்கும். ஆமாடா, உனக்கு 2 பேர் நிற்கிறாங்கல்ல, அவனுக்கு தான் உனக்கு 2 கண்ணு. இப்போல்லாம் நீ இருக்கவே தான் ஒருத்தி ஒன்று 50 விட்டு போயிட்டான். கொஞ்சம் கூட உனக்கு அந்த யோசனை இல்லவே இல்லைல்ல. டெய்லி நாய் மாதிரி பின்னாடி சுற்றினேன். எத்தனை வாட்டி ஓடி அந்த இதெல்லாம் உனக்கு சுத்தம் ஞாபகமே இல்லைல்ல. எப்படிலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாமல் உட்காந்து நிம்மதியாக ஃபேஸ் பேக்கெலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா 3ஆவதாக ஒருத்தன் வருவான், நீ இன்னும் வரலையேன்னு நினச்சேன். வந்துட்டியா? ஆமாண்டா, ஒருத்தலாக தான் இருந்துச்சு. என்ன பண்ண சொல்கிற? அதுக்கு நான் அதையே நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து என்ன உட்கார சொல்லிட்டு இருக்கியா? என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு லைஃப் இருக்குது. ஆமாம், இப்படி ஆயிடுச்சு, அது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப். அதுக்கு நான் அதையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. சும்மா ஒரு ஃபேஸ் பேக் போட்டு 5 நிமிஷம் தான் ரிலாக்ஸாக இருக்கு சொன்னாங்க. இந்தா வந்துட்டானுங்க 3 பேரும். உங்களுக்கு பதில் சொல்லியே 4 நிமிஷம் போயிடுச்சுடா. இருக்க 1 நிமிஷமாவது நான் நிம்மதியாக இருக்கேன். தயவு செஞ்சு கிளம்புங்க 3 பேரும். போயிடுங்க, கண்ணம்லாம் நிற்காதீங்க. அவங்கள விட்டுறா. இதுக்கடா இப்போ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்ருக்க. இதெல்லாம் போட்டால் மட்டும் என்ன நீ ஹீரோ மாதிரி ஆக போறியா? அதை விட நான் ஒரு ப்ராம்ப்ட் தரேன், அதை நீ போட்டனா உன் டொக்கு மூஞ்சி ஹீரோ மாதிரி ஆகிடும்டாட்டி. டேய், நீ யாரா புதுசாக 4ஆவது வந்து நின்றுட்டுருக்க? ஆமாம், நான் நியூ என்ட்ரி தான். உன்னோட இன்செக்யூரிட்டி. இதுக்கப்புறம் நான் அடிக்கடி வருவேன், சரியா? எது திரும்ப வருவியா? இங்கே பாரு, இப்போ தான் உண்மை இஸ் பெட்டர் தென் ஏஐ அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ஃபுல் பாசிட்டிவிட்டியோடு இருக்கேன். போய் நீ அதை பார்த்து உருப்படுற வேலையை பாரு. திரும்ப வருவாங்க. ஓ
கடைசி வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது போல இருக்கு. என்ன பண்ணுறது?